வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 9 ஆண்டுகளாக தொடரும் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. இலங்கையில் ஏப்ரல் இறுதி வரை தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோகம், வெளியான அறிவிப்பு. மீண்டும் QR முறை, வடமாகாண அதிபர் சங்கம் கோரிக்கை. நாட்டில் மின்தடை ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. யாழில் 368 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். ஈரான் முன்னாள் ஜனாதிபதி உயிருடன். இலக்குகளை அடைந்த பிறகே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், ஈரான் அறிவிப்பு. இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் கொடிய தாக்குதல், ஈரான் கடும் எச்சரிக்கை. கட்டாரில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஈரான் தூதுவரை அழைத்து அசர்பைஜான் கடும் எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்பை கட்டுப்படுத்தல், செனட் சபையில் பிரேரணை தோல்வி. தீப்பிடித்தெறியும் அமெரிக்க கப்பல், ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2017 மார்ச் 8ஆம் தேதி ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையும் இடம்பெறவுள்ளது. அன்று 9 ஆண்டுகளை அது நிறைவு செய்து 10வது ஆண்டாக இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி தங்களின் உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த வட்டுவாகல் பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு ஊடக மையத்தில் முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவர் சங்கம் நேற்றெடுத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதியில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதேவேளை 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் மார்ச் 11ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜைரா துறைமுகத்திலிருந்து நேற்றிரவு புறப்பட்ட இந்த கப்பல் தற்போது இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகத்தின் போது QR முறையை பயன்படுத்துமாறும் வடமாகாண அதிபர் சங்கம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்க பிரதீபனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடமாகாண அதிபர் சங்கத்தினர் மாவட்ட அரசு அதிபரை அவரின் அலுவலகத்தில் சந்தித்து இதற்கான கோரிக்கை கடிதத்தை கையளித்துள்ளனர். எரிபொருள் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள், நீண்ட வரிசைகள் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை பொதுமக்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் பெறுவதற்கு 3 அல்லது 4 மணித்தியாலங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவலநிலை தொடர்வதால் அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற முடியாமல் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். நாட்டில் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக எதிர்வரும் மாதம் மின்சார விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ள 2026 பிப்ரவரி மாத உச்ச மின்சார தேவை கணிப்பை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை பேணுவதில் சவால் இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவு நேர உச்ச தேவையை நிறைவேற்ற நீர்மின் நிலையங்கள் அதிகபட்சம் 1300 மெகாவாட் வரை மட்டும் மின்சாரம் வழங்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த 2025-2026 ஆண்டுக்கான காபோத சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இணக்கி அறிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி முதலாம் கட்டம் மார்ச் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாதாரணதர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சை ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 368 கிலோகிராம் கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சாவை படகில் கடத்தி வருவதாக ஊர்காவற்றுறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. படகில் 3 கஞ்சாவை கடத்தி கரை சேர்க்க முயன்றபோது பதுங்கியிருந்த போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்ற போதும் 3 தப்பிச் செல்ல முயன்றனர். இதன்போது ஒருவரை மடக்கி பிடித்துள்ளதோடு மற்ற 2 அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதேவேளை கடத்தி வந்த கஞ்சா பொதிகள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் வெளிப்புற இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் வேலணை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தப்பிச் சென்ற நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அகமதி நெஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் அவர் உயிருடன் உள்ளதாகவும் ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அகமது நிஜாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் வான்வழி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய சாட்சிகள், புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய இராணுவ ஜனாதிபதி மஹ்மூத் அகமதி நெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. வான்வழி தாக்குதல் குறித்து முந்தைய குற்றங்களை பொய்யாக்கும் வகையில் அகமது நெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதையும் காணொலியொன்று காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது இலக்குகளை அடையும் வரையிலும் அமெரிக்காவுக்கு கடுமையான அடிகளை வழங்கும் வரையிலும் இந்த போரை கைவிடாது என ஈரானிய ஜெனரல் கியோமஸ் கெய்டாரி சபதம் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்திகளில் கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் துணை தளபதி ஹைடாரி இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், இந்த போர் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை. நாங்கள் 8 ஆண்டுகால போரை அனுபவித்திருக்கிறோம். மேலும் எங்கள் இலக்குகளை அடைந்து எதிரியே அதன் அவமானகரமான செயலுக்கு வருத்தப்படவும் விரக்தியடைவும் செய்யும் போது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலை ஒரு அட்டூழியம் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வருத்தப்பட வேண்டியிருக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். நேற்று இலங்கை கடற்கரையில் IRIS டேனா மூழ்கியதில் குறைந்தது 87 ஈரானிய வீரர்களின் உடலை இலங்கை கடற்படை மீட்டுள்ளது. மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். கிட்டத்தட்ட 130 அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற இந்திய கடற்படையின் விருந்தினரான பிரிகேட் தேனா சர்வதேச கடலில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு உயர்ந்த அவசர எச்சரிக்கை அனுப்பியுள்ளனர். டோஹா வான்பரப்பில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். தற்போது டோஹாவின் வான்பரப்பில் அதிக இடைமறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நகர மையத்துக்கு அருகில் தொடர்ச்சியாக வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் கட்டார் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல்களை இடைமறிப்பதாக கூறியுள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பல ட்ரோன்கள் அசர்பைஜானின் தலைநகரான நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியுள்ளன. குறித்த தாக்குதல் நாட்டின் எல்லைகளில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதில் ஒன்று நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஒரு முனைய கட்டடத்தை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொன்று ஷஹ்ராபாத் கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலை கட்டடத்துக்கு அருகில் தரையிறங்கியதாகவும் அஜர்பைஜானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்திலிருந்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதன் விளைவாக விமான நிலைய கட்டடம் சேதமடைந்தது மற்றும் 2 பொதுமக்கள் காயமடைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தன்னுடைய பிரதேசத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கூறிய அமைச்சகம் ஈரான் நிலையை விரைவில் தெளிவுபடுத்தி இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகளை தன்னிச்சையாக தொடர்வதை கட்டுப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட பிரேரணை தோல்வி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதற்கு நாடாளுமன்றத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இந்நிலையில் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 48 வாக்குகளும் எதிராக 52 வாக்குகளும் கிடைத்துள்ள நிலையில் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வடக்கு வளைகுடாவில் ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பல் வடக்கு பாரசீக வளைகுடாவில் ஏவுகணையால் தாக்கப்பட்டது என்றும் தற்போது தீப்பிடி தெரிவதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் கார்முஸ் ஜலசந்தியின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் குழு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் இன்னும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். ஈரானின் கடற்படை கப்பலான ஐரிஸ் டெனா நேற்று அதிகாலை இலங்கை தெற்கு கடற்பகுதியிலிருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரான் கடற்படை கப்பலை தாக்கியது.
இதில் ஈரான் போர்க்கப்பல் பலத்த சேதமுற்று கடலில் மூழ்கத் தொடங்கியதோடு அதில் இருந்து 180 பேரில் தற்போது வரை 87 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.